பிரிட்டிஷ்காரங்க 1833ல அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, அதாவது உலகத்துல இனி அடிமைத்தனம் கிடையாது, அதை நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. ஆனா உண்மையில அடிமைத்தனம் முடிவுக்கு வந்ததா? இல்ல. அதுக்கு பதிலா லட்சக்கணக்கான ஏழை இந்தியர்களை ஏமாத்தி உலக வரலாற்றிலேயே மிக கொடூரமான ஒரு அடிமை முறையை பிரிட்டிஷ் அரசு உருவாக்குச்சு. அவங்க தான் கிர்மித்தியாஸ். அடிமை முறை ஒழிஞ்சிடுச்சு அப்படின்னு பிரிட்டிஷ் ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க கரும்பு தோட்டங்களுக்கும் டீ தோட்டங்களுக்கும் வேலை செய்ய ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அவங்க கண்ணில் பட்டது பஞ்சத்திலையும் வறுமையிலும் தவிச்ச நம்ம விவசாயிகள். அவங்க கிட்ட வெள்ளைக்கார ஏஜென்ட்டுகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? பக்கத்துல ஒரு ஊருக்கு போய் கொஞ்ச காலம் வேலை செஞ்சா போதும், நிறைய காசு சம்பாதிச்சு ராஜா மாதிரி திரும்ப வரலாம். இதெல்லாம் நம்பி இங்கிலீஷ் படிக்க தெரியாத ஏழை விவசாயிகள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அக்ரிமெண்ட்ல கைரேகை வச்சாங்க. அவங்களுக்கு அக்ரிமெண்ட்னு கூட சொல்ல தெரியல, கிரீமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கிரீமெண்ட் அப்படின்ற வார்த்தை பேச்சு வழக்கத்தில் திரிஞ்சு கிர்மிட்னு ஆகி அதில் கையெழுத்து போட்டவங்க கிர்மித்தியாஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்கள கப்பலில் ஏற்றி கடல்களை தாண்டி ஃபிஜி, மொரிஷியஸ், கயானா, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி பல ஆயிரக்கணக்கான மைல் தாண்டி கடத்திட்டு போனாங்க. கப்பல்லையே பசி காலராவில் செத்து போனவங்கள கடலில் வீசிட்டாங்க. உயிரோட தாண்டி போய் சேர்ந்தவங்களுக்கு அங்கே நரகம் காத்திருந்தது. 14 மணி நேரம் கொடுமையான வேலை, எதிர்த்து கேட்டால் சாட்டை அடி, ஒரு நாள் உடம்பு சரியில்லைனாலும் சிறை தண்டனை. பெண்கள் அனுபவிச்ச கொடுமைகள்லாம் சொல்லவே முடியாது. அப்படி போன பலரால திரும்ப தன் சொந்த நாட்டுக்கு திரும்பவே முடியல. இந்த துயரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க தொடங்கின இடம் எது தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்கா. அங்க இந்த கிர்மித்தியாஸ்காக பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடி தன்னோட முதல் சத்தியாகிரகத்தை நடத்தி ஃபேமஸ் ஆனவர் தான் மகாத்மா காந்தி. காந்தி, கோபால் கிருஷ்ண கோகலே, பாரதியார் போன்ற தலைவர்கள் தொடர்ந்து இதுக்கு எதிராக பேசிட்டே இருந்தாங்க. 1917ல இந்த கொடூரமான முறை அபிஷியலா எண்டாச்சு. ரொம்ப கொடுமையா எக்ஸ்பிளாட் ஆகி கடத்தப்பட்டாலும் தங்களோட வேர்வையாலையும் உழைப்பாலையும் அவங்க போன நாடுகளை நல்லபடியா கட்டமைச்சு இன்னைக்கு உலக அளவுல பல சாதனைகள் நம்ம இந்தியர்கள் செஞ்சிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த ஹிஸ்டரியில நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல படிக்கிறதே இல்லை. இதை மறக்காம எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க.